இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறதுக்காக வேண்டி சிலர் இன்றைக்கு வந்து முகப்புத்தகங்கள்ல நாங்க பாக்குறோம். இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்களே ஏரியா அண்மையில ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதாவது வடக்கு எங்களுடைய வைத்தியசாலையில சரிதானே, வடக்கு ஆதார வைத்தியசாலையில நோர்த் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லிமாக்கள் வந்து நோத்துக்கு போறது அவங்களுக்கு அது விருப்பம் சில வழிகள். அது மாதிரி எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் ஏஎம்ஹெச்சுக்கு வருவாங்க. சில தமிழ் சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்களும் அம்பாறைக்கு போவாங்க. அது நம்பிக்கை இல்லையா, அவங்களுக்கு நம்பிக்கை. அதான் அந்த இணக்கம். அதான். ஆனா அதை சீர்குலைக்கிறதுக்கு இன்றைக்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அரசாங்கம் எங்களுடைய வைத்தியசாலைகளில் நிலவுகின்ற பற்றாக்குறையினுடைய அடிப்படையில் நியமனங்கள் செய்தது. அவர்களுக்கு பயிற்சி வழங்கிய பிற்பாடு குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரிகள் அவர்கள் பயிற்சியின் பின்னர் 6ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வடக்கு கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்வதற்கு அவர்கள் சென்ற போது அங்கு அவர்களை நியமனத்தை ஏற்றுக்கொள்கின்ற 9ஆம் தேதி நினைக்கின்றேன் போது அந்த நீங்கள் உங்களுடைய ஆடையோடு வரக்கூடாது, நீங்கள் பொதுவான ஒரு சேக்குலர் அடிப்படையில் இருக்கிற அந்த சீருடையோட நீங்க வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்ப இந்த செய்தி மிக வேகமாக பரவியது. நான் கல்முனை தொகுதியில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். என்னத்துல என்ன வந்து சவுதியிலிருந்து கோல் எடுத்தாங்க, கட்டார் இருந்து கோல் எடுத்தாங்க, பொத்தியிலிருந்து கோல், கம்பளையிலிருந்து கோல், காத்தாங்குடியிலிருந்து கோல். இப்படி பெரிய பெரிய இதா இஷ்யூவா போகுது. நான் இல்லாட்டி சொன்னேன் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நான் இருக்கேன், இந்த பிரதேசத்துல நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கேன், அதை நான் பார்க்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் கட்டாயம் சார் இதை பார்க்கத்தான் பண்ணணும். நான் அதுக்கு எனக்கு ஏழும், எனக்கு அது அந்த 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 சக்தி இருக்கு எனக்கு, நான் செய்வேன் சொல்லி போட்டு பிறகு வந்து அங்க ஒரு அலகுழப்பமான ஒரு சூழ்நிலை. அப்ப நான் உடனடியாக அந்த வைத்தியசாலையினுடைய அத்தியட்சர் அவருக்கு கால் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது, நோத்துல இப்படி பிரச்சனை ஒன்று போகுது, அவங்கள நீங்க சைன் பண்ண விடுங்க, மற்ற பிரச்சனையை பிறகு பார்ப்போம் சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பேசுவோம், அவங்க சைன் பண்ணத்தானே சொன்னா. நான் சொன்னேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அவர் சோம் இல்லாம வீட்டுல இருந்தார். அந்த அவருடைய 10ஆம் தேதி நினைக்கின்றது சோம் இல்லாம இருந்தார். வந்து அவர் அந்த பிறந்த நாள் வாழ்த்து குறிப்பிட்டு சொன்ன இந்த விஷயம் அவர் சொன்னார், நான் அதை செய்யறேன். பிறகு கேள்விப்பட்ட நான் அந்த சகோதரிகள் எங்களுக்கு அறிவிச்சிருந்தார்கள், சைன் பண்ண விட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லை, நாங்க போய் வேலை செய்யறோம், அந்தந்த யூனிட்டுக்கு போறோம். இருந்தாலும் சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. வந்து நீங்க நாளைக்கு வரக்குள்ள கட்டாயம் இந்த யூனிபத்தை கழிப்பட்டு தான் வரணும் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருந்துச்சு. திரும்ப நான் சம்பந்தப்பட்ட அப்போது அந்த வைத்தியசாலையில் இருந்தவரோட தொடர்பு கொண்டு, இன்னும் சில வைத்தியசாலைக்கு வெளியே இருந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு, இது நாங்க என்ன வந்து நகமும் சதையுமாக வாழ்ந்த சமூகம். சிலர் என்ன இருக்கிறாங்க எப்படி வந்து கடந்த காலத்துல அப்படித்தானே கல்முனை மாநகரத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையே வச்சிருக்கணும். இப்படி பதட்டமா உங்களுக்கு தேவை. அப்ப இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 20 மாசம் நாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் இன ரீதியான எந்த ஒரு முருகலும் ஏற்படல, சமாதானமான நாங்க சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆகவே அதை பொறுக்க இயலாத ஆட்கள் இது ஒரு பிரச்சனையாக எடுத்தாங்க. உண்மையா அது பிரச்சனை என்று வச்சுக்கொள்வோமே, உண்மையாக பிரச்சனை தான். அதாவது ஒருவர் தான் பணிபுரிகின்ற அந்த இடத்துல அவருக்கு சௌகரியமான அவருடைய இனம் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆடை அணிந்தான் வேலை செய்யணும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த விடயத்தை உடனடியாக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணுக்காண்டி நான் பேசும்போது அடுத்த நாள் அந்த சகோதரிகள்லாம் இன்னைக்கு வந்தாங்க, இன்னைக்கு வந்தாங்க. சரி இப்படி பிரச்சனை நான் சுருக்கமா சொல்றேன். 10ஆம் தேதி இரவு அப்ப அவடத்தே இருந்து சகோதரிகள் அப்படி வச்சு நீங்க அந்த சகோதரிகள் இடத்துல நீங்க கேட்கலாம். அமைச்சருக்கு கோல் எடுத்தேன், அவர் டக்குன்னு தூக்கிட்டார், சுகாதார பிரதி அமைச்சர். அவர்கிட்ட எப்படி விஷயத்தை சொன்னேன். வந்து அமைச்சுக்கு நான் அதுக்கு முன்னர் அறிவிச்சிருந்தேன், அந்த சகோதரி வாரத்துக்கு முன்னே செயலாளருக்கு, மேலதிக செயலாளருக்கு. அப்ப அமைச்சர் சொன்னார், அப்படி அது இப்படி செய்யலாது இல்லையா, அவங்க விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், வந்து அவங்களோட யூனிபத்தில் வேலை செய்யலாம் தானே. சரி என்ன நடக்குது, நான் நாளைக்கு நான் கதைக்கிறேன்னு சொன்னார். நானும் அதுக்கடையில எங்களோட தொடர்புடைய ஆட்கள்
உங்களுடைய தமிழ் சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க வந்து அவங்களோட பேசி அவங்க சொன்னாங்க வந்து இல்ல இது என்னது அங்க வேலை செய்யத்தான அதுல என்ன இருக்கு பிரச்சனை இல்லையே அவங்களும் சொன்னாங்க. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் எல்லோருடையும் அன்று இரவாக பேசி அடுத்த அன்றைக்கு 11ஆம் தேதி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சொல்லிட்டோம். இப்போ 11ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போனவன வந்து பிறகு நாங்க ஒப்சர்வ் பண்ணினா என்ன வந்து அவங்க சைன் பண்ணி அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு வந்து நீங்க கடிதம் தரணும் எங்களுக்கு. அந்த எப்படி கடிதம் முடிச்சுன்னா வந்து ஒவ்வொரு ஆளும் தனித்தனியே சைன் பண்ணி அவங்கள என்ன அவர்கள் யாரும் உங்களோட பேர் எனக்கு தெரியா சரி பேர் எழுதித்தாங்க அது அந்த சகோதரி சொல்லியா இல்ல அப்படி நாங்க தரமாட்டோம். அந்த செய்தியும் எங்களுக்கு வந்துச்சு இப்படி இருக்கா. அப்ப நாங்க சொன்னோம் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரிகளே சரி தேவையில்லை கொடுக்க வேணாண்டு அவங்களும் கொடுக்கல நாங்களும் கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னோம். ஆனா அன்றைக்கு மாஷால்லா தொடர்ச்சியாது 12-13 ஒரு பிரச்சனையும் இல்லாம போகுது. அந்த பிள்ளைகள் வந்து ஸ்காப் போட்டுக்கிட்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வேலை செய்யுது. ஆனா இது சரியா வந்துட்டு இதை விடக்கூடாது கங்கணம் கட்டி சிலர் அங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்களாம் ஹைகோர்ட்டுக்கு போறாங்களாம் வந்து சரி இப்படின்னு பல அதான் அந்த அந்த இது அவங்கள ஜீரணிக்க இல்லாம இருக்கு. அது ஒரு வங்குரோத்த அரசியல் சிலருக்கு என்னையே கிடைச்ச மாதிரி இருக்குது வந்து பேஸ்புக்ல சண்டித்தனம் அவ்வளவு எடுத்து எழுதுறாங்க. அதே ஒரு நிறுவனத்துக்குள்ள முரண்பாடு இருக்கும். பாடசாலைகளுக்குள்ள முரண்பாடு இருக்குது வைத்தியசாலைகளுக்குள்ள முரண்பாடு இருக்குது. அதே அரசியலுக்கு ஒரு சக்தி இருக்கு சம்பந்தப்பட்ட தரப்போடு இனிசிலாம் வந்து பேசி அதை கட்டுப்பாடுக்குள்ள நார்மல்சின்னு சொல்வார்கள் ஒரு சாதாரணமான நிலைக்கு கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்திருக்கணும். அது சில வேளைகள் அப்படி ஏற்படுவதுதான். ஆனால் இன்று அதை நாங்கள் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து சகோதரிகள் எங்கள்கிட்ட நிறைய தரம் அவங்க கோடு சொல்லாங்க சார் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க சந்தோஷமா வேலை செய்யறோம் சொல்லுவாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் கதைச்சிருக்காங்க வந்து நம்ம எல்லா இனமும் உண்டை வாழணும்னு சொல்லி அவங்கள அந்த சகோதரிகிட்ட சொல்லி இருக்காங்க வந்து நம்ம எல்லாம் உண்டு அரிக்கணும் சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே இதுல இந்த இவ்வாறான நிகழ்வுகளை சந்தர்ப்பவாதங்களாக பயன்படுத்தி கொண்டு சிலர் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது இன்னைக்கு சிலர் முற்படுவதை இட்டு ஒரு ஆளுங்கட்சியினுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் இடையில நான் மிகவும் பக்கமடைகிறேன். சிலர் முகப்புத்தகங்கள்ல பார்லமெண்ட் உறுப்பினர் ஒன்றும் செய்யலையா உண்மையாக நான் இந்த பிரச்சனையை சோளாக்கி போட்டு பேசாம இருந்து இதை பெரிதாக தூக்கப்பட கூடாது. இஞ்சல கழிச்சா அங்கல பிரச்சனை அங்கல கழிச்சா இஞ்சல பிரச்சனை அப்ப தீர்த்தாச்சு தானே. ஆனா இன்றைக்கு நாங்க கதைக்க வேண்டியிருக்கோம். சரி எங்களோட கொள்கையில தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையில ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டு வந்து படம் காட்டல அது அமைதியாக ஆறுதலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது கொள்கையினுடைய அடிப்படையில் வந்து விடு. The Pioneer News website is based in Sri Lanka.